ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா சூனியக்கார செடி. சூனியம் வைக்கக்கூடிய செடிய நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா. இந்த செடி நம்ம நிலத்துல வந்துருச்சு அப்படின்னா நம்ம நிலமே சூனியமா மாறிரும். அது என்ன செடி அப்படிங்கிறத பாருங்க. அந்த சூனியக்கார பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா மசப்பூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல விச் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கோட காமன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீனியம். பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர்ல அழகழகா பூக்கள் பூத்திருக்கும். எங்க பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இதை அழிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சோபில்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னமெண்டல் டெக்கரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ளவர் இருக்குது. அதே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதோட சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். வெள்ளை வெள்ளை பூக்களாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் தான். இவ்வளவும் விதைகள், இவ்வளவும் முளைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதை அழிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளைபோசைட் மாதிரியான ஹெவி டாக்ஸிக் களைக்கொல்லியை பயன்படுத்தினாலும் இதோட இலைகள் மட்டும்தான் அழுகுது. தண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் ரிமைனிங் பச்சையாகவே தான் இருக்குது. இதை அழிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வளத்தையுமே இது எடுத்துக்கின்றோம். நம்ம மண் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வளம் இல்லாமல் போயிடும். ஈஸியாக வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வந்திருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ஃபுல்லாக வளர்ந்து கவர் பண்ணி வச்சிருக்குது. இதை அழிக்கிறதுக்கு களைக்கொல்லியோ மற்ற ரெமடியோ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. இந்த பார்த்தீனியம் செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தது கிடையாது. வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு செடி. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பயோ செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியாவை சேர்ந்த செடிகள் அல்ல. இது வெளிநாட்டிலேருந்து நமக்கு பயோவார் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வரப்பட்டது. வார்லி இந்த மாதிரியான விதைகள் கூட கலந்து இதை வேணும்னே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான பூச்சி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீனியம் பீட்டில். இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்டில். இந்த ஒரு பூச்சி மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியை சாப்பிடக்கூடியது. இதுதான் நமக்கான பயோ கண்ட்ரோல் ரெமெடி. இது மாதிரி வேற ஏதாச்சும் கண்ட்ரோல் ரெமெடிஸ் இருக்குது அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.